ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். ஒரு முறை அமெரிக்காவிலிருந்து ரமண மகரிஷியை சந்திக்க வந்த ஒரு தம்பதியர் திருவண்ணாமலை மாதிரி அமெரிக்காவில் ஏதாவது புனித தலம் இருக்கிறதா என்று அவரிடம் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு ரமணர் கலிபோர்னியாவில் உள்ள மவுண்ட் ஷாஸ்தா என்று பதில் கூறியிருக்கிறார். இதில் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், 2 மலைகளுமே ஒரு காலத்தில் எரிமலைகளாக இருந்தது, பின்னர் எக்ஸ்டிங்க்ட் வால்கனோஸ் ஆக மாறியவை என்று கூறப்படுவதுதான். அமெரிக்காவுக்கு ஒரு முறை கூட போகாத ரமணர் இதை சொன்னதுதான் ஞானிகளின் ஞான திருஷ்டியா? தாங்கள் அமெரிக்கா பாதாள லோகம் என்றும் அங்குள்ள கலிபோர்னியா மாகாணம் முன்னொரு காலத்தில் ரிஷிகளும் ஞானிகளும் தவமியற்றிய கலிபாரண்யம் என்ற வனமாக இருந்தது என்றும் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். தாங்கள் சொல்வதும் ரமணர் சொல்வதும் ஒரே நேர்கோட்டில் பயணப்படுகிறது என்றால் இதற்கு காரணம் தங்களது முற்பிறவிகளை வரிசைப்படுத்தி சொல்லும் தங்களது வலிமை வாய்ந்த ஞான திருஷ்டியா, அல்லது தங்களது அமெரிக்க பயணங்களின் போது தாங்கள் அறிந்து கொண்டவையா? All the knowledge is within us. It is a manifestation. Education is the manifestation of the perfection that is already inside you. அப்படிங்கிறது தான் டெஃபனிஷன். அதனால் நம்ம எல்லாருமே ஒரு பூர்ணத்துவமான அறிவுக்கு சொந்தக்காரர்கள் தான். படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் கூட எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கோம். இப்போ ரமணர் மாதிரி இருக்காங்கன்னா அவங்க தியான யோகத்தில் இருந்தால் கூட நிறைய படிப்பாங்க. அவர் எப்படி பரமாச்சாரியார் இப்படி டார்ச் லைட் அடிச்சுன்னு அந்த ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாரோ அந்த மாதிரி ரமணரும் எப்போ பாரு படிச்சுக்கிட்டே இருப்பார். அண்ட் படிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு அதில் ஒரு கிக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு டைம் போகிறதோ இல்லை நமக்கு ஆள் கம்பெனி இல்லைங்கிற பயமோ எப்பயுமே இருக்காது. போரிச்சா ஏதாவது ஒரு புக்கை எடுத்துக்கலாம், அதில் அப்படியே ஆழ்ந்து போயிட முடியும். we can immerse ourselves in this. அண்டு என்னென்னா அதை வெளிப்படுத்தணுங்கிற மாதிரி வரும்போது அது வேனிட்டி ஆகிடுது. when you want to exhibit your knowledge, that becomes vanity. நீ நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக செய்கிற போது அதில் பிரயத்தனம் இருக்காது. மற்றவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், அறிவாளின்னு காட்டணுங்கிறதுக்கான இது இருக்காது. அதனால தான் ஆதிசங்கர் சொல்கிறார், நஹி நஹி ரட்சதி டுக்குருங்கரணேங்கிறார். அவர் காசியில் போயிட்டுருக்காரு. அப்போ கிராமர் சான்ஸ்கிரிட்டில் ஒன்று இருக்குது, அதுக்கு டுக்குருங்கரணேன்னு பேர். உங்கள் ஆசிரியப்பா நேராசிரியப்பாரில் இருந்து அந்த மாதிரி ஒரு கிராமர் அது சான்ஸ்கிரிட்டில். அவர் சொல்கிறாரு, நஹி நஹி ரட்சதி, நீ சொல்லிகிட்ருக்கே இந்த டுக்குருங்கரணி இதெல்லாம் உனக்கு உதவாது, ஒன்றே காப்பாற்றாது. இப்போ என்ன பண்ணணுன்னா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே அப்படிங்கிறார். இப்போ கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னால் போகிறோம், இந்த நாலேஜிலெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும். இப்போ கண்ணப்ப நாயனார் படிக்காத ஆள், ஆனால் அவருக்கு தானே காலத்தியநாதருடைய தரிசனம் கிடைக்குது. ரொம்ப வேதமெல்லாம் படித்து பூஜை பண்ணி இந்த சிவாச்சாரியார் கொள்ளு பேரை இன்றைக்கி வரைக்கும் கண்ணப்ப நாயனாருக்கும் காலத்தியநாதருக்கு சேர்த்து தான் கற்பூரம் காட்டி மணி அடிச்சுன்னு உட்காந்துருக்கான் இல்லையா? அதனால் தாய்மானவர் சொல்கிறது அதுதான், கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு. அப்போ கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று நதிவீரனம்பா பாண்டியர் என்ன சொல்கிறாருன்னா, நீ படிக்கணும், உன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்காக நீ படிக்கணும். பட் அதில் நான் ஓலியர் தேன் தவுன்னுவாங்க, நான் உன்னை விட பெரிய ஆள் மற்றவங்களோட பெரிய ஆளுன்னு காட்டிக்கிற ஒரு வேனிட்டி வந்துடக்கூடாது. அது வந்தாக்கா அது ஆல் த டைம் அதிலேயே போயிடும். நிறைய பேருக்கு இதுதான் ப்ராப்ளமே. அதாவது 2 கர்வம் இருக்குது. ஒன்று வித்யா கர்வம், அது இந்த மாதிரி ரொம்ப படிச்சிருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கான பிரயத்தனம். இன்னொன்று அவித்யான்றாங்க, அதில் இவங்க இன்னும் இல்லை படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் இதுவும் மாயை தான் அதுவும் மாயை தான். பட் இந்த வித்யா கர்வத்தினால் வருகிற மாயை என்பது ஒன்றை அகங்காரத்தில் கொண்டு போய் விடும். அகங்காரம் என்பது நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான முயற்சி இருக்கும். நிறைய பேர் இது சாதாரண நிலையிலையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு கந்தசஷ்டி கவசம் சொல்கிறாங்க, அதில் சொல்கிற போது ரா 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 ரீ 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 டூ 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 டக்கு டக்கு டிக்கு டங்குங்கிறது இதில் உங்களுக்கு ஒரு கிக்கு இருக்கும்.
இது நமக்கு தெரியும் அப்படின்றதுக்காக அதை சொல்கிற போது நம்மளை பற்றி எல்லோரும் பெருமையாக நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கார். இது ஒன்றுமே இல்லை. அசுரர்களுக்கும் சுரர்களுக்கும் சண்டை நடக்கிற போது அதில் வரக்கூடிய அந்த மோதல்கள் அதை தான் அது வர்ணிக்குது. இதில் நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதனால் நிறைய விஷயங்கள் அப்படி தான். கந்தசஷ்டி கவசம் ஆகட்டும், சண்முக கவசம் இருக்கு இல்லையா, பாம்பன் சுவாமிகள் இருந்து அதாகட்டும், அப்புறம் சாந்தானந்த சுவாமிகள் எழுதின ஒரு கவச்சம் இருக்குது, ஸ்கந்தகிரி கவச்சம், ஸ்கந்த குரு கவச்சம்ன்றது. இது எல்லாமே மெடிடேஷன் டெக்னிக்ஸ். மக்களுக்கு அது தெரியல. ஏதோ முருகர் நம்ம கூப்பிட்டா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். நம்ம அப்படிலாம் இல்லை. முருகன் என்பவன் உனக்குள்ளேயே இருக்கிறவன், நெஞ்ச குகையில் இருக்கிறவன், அவன் தான் குகை பெருமானுங்கிறது நீ சொன்னாலையும் சொல்லலைன்னாலையும் அவனுக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ எதுக்காக இந்த கவசங்கள் எல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னா, இது டெக்னிக் டு கான்சன்ட்ரேட் யுவர் மைண்ட். இது சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது. சான்ஸ்கிரிட்டில் நீ எந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாலேயும் நீங்கள் சொல்லுவீங்க, கனிஷ்டிகாபியாம் நமக, மத்தியமாபியாம் நமக, இப்படி வேற ஒன்றா தெரியும். அப்போ மைண்டு அதில் தான் போகுங்கிறதுக்காக நேத்திரத்திரைய ஷட் கவச்சாய ஹூம் பாட் இதெல்லாம் இதே தான் கந்தசஷ்டி, ஸ்கந்தகுரு கவச்சம், சண்முக கவச்சம் எல்லாம். அதில் நம்ம என்ன சொல்கிறோம்? நாபி கமலம் நல்வேல் காக்க, அனைத்துடைய ரெண்டும் பருவியல் காக்க, இப்படி வரிசையாக வட்ட குதத்தையே வல்வியல் காக்க. இதில் ஆண்குரிய ரெண்டும் வயல்வியல் காக்க, வட்ட குதத்தையே வல்வியல் காக்கன்னொன்னே ஏதோ கெட்ட விஷயம் போல் இருக்குதுன்னு. அப்படி கிடையாது. மெடிடேஷன் டெக்னிக்னு வரைச்ச நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது கிட்னிலனாக்கா அது பேட் ஆர்கன்னு விட்டுருவியா நீ? இல்லை உனக்கு ஏதாவது ஒரு பைல்ஸ் வந்துச்சுன்னா இது பேட் ஆர்கன்னு விட்டுருவியா? எனிதிங் இஸ் பார்ட் ஆஃப் த பாடி அண்ட் வி ஆர் அன் இன்டெகிரல் கம்போசிஷன் ஆஃப் ஆல் த பார்ட்ஸ் டுகெதர். அதனால் இந்த மெடிடேஷன் டெக்னிக்கில் அவங்க வச்சாங்க. கணை கால் முழங்கால் இப்படியே சொல்லிக்கிட்டே நாபி கமலம் நெல் காக்க இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே பாதாதி கேசம்னாங்க. பாதத்திலேருந்து எடுத்து கேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டியும் ஒவ்வொன்றா பண்ணுறேன். இது இன்னொரு வகையில் சவாசனம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் பெட்டில் படுத்துக்கிட்டு மந்திரங்கள் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய ஒவ்வொரு விரலாக பார்த்துக்கிட்டு, பாதத்தை பார்த்துட்டு, அப்புறம் காலை பார்த்துட்டு, முட்டியை பார்த்துட்டு, தொடையை பார்த்துட்டு, இப்படி நம்ம பாடியை நாமளே பார்ட் பை பார்ட் அப்படியே வர்றபோது ஒரு கெட் ஏ சீக்வன்ஸ். ஒரு யானை இருக்குது. அந்த யானையை 4 கால் கட்டி போட்டாலையும் அது தும்பிக்கையை டொயங்கின்னு ஆட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த மாவுத்தன் என்ன பண்ணுவான், அந்த லூஸ் எண்ட் ஆஃப் த செயின் இருக்குது இல்லையா, அதை எடுத்து தும்பிக்கை மேலே இப்படி சும்மா போட்டுருவான். இப்படி இருக்க அப்போ யானை நினைக்கும் நம்ம தும்பிக்கை கட்டிட்டாங்க போல் இருக்குதுன்னு சொல்லி பயன்னு உட்காந்து இருக்கும். அதனால் இது எல்லாமே டெக்னிக்ஸ் ஃபார் கான்சன்ட்ரேஷனை தவிர அதனால் ஏதோ உனக்கு வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு விசா கிடச்சிடலாம் நீ நம்ப தேவையில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இட்ஸ் எ டெக்னிக் அண்ட் எனி டெக்னிக் இஸ் ஓகே. இப்போ நான் சொல்கிற மாதிரி 1000 டெக்னிக் இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். ஒவ்வொரு நாளும் காலையில் நீ போய் சூரியன் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்து உன்னுடைய நிழல் தெரிகிற மாதிரி நிற்கணும். நீ சூரியனை விட்டு விலக உன்னுடைய நிழல் பின்னால் போகும். சூரியன் நோக்கி முன்னால் வர உன் நிழல் முன்னால் வரும். ஸோ நம்ம இப்படியே சூரியன் அக்பர் பாஷா இதை தான் தீன் இலாஹின்ற ஒரு மதத்துக்கான ஒரு சாதனையாக வைத்தார். அவர் பார்க்குற போது நம்ம நிழல் எதிரில் நிற்கும். நம்ம அதே மாதிரி பார்த்துன்னே இருக்கிற போது ஒரு ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் நம்முடைய நிழல் இருக்கு இல்லையா, அது நமக்கு எதிரில் நின்று பேசும். நம்முடைய சொந்த நிழல் ஆஃப்டர் ரொம்ப பிரயத்தனம் தேவைப்படும், எதிரில் நின்று பேசும். இது ஒரு டெக்னிக் இருக்குது. வள்ளல் பெருமானார் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், ஒரு விளக்கை ஏற்றிட்டு வேலை வச்சுட்டு கண்ணாடி முன்னால் உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் யுவர் பிரம்மகுமாரிஸ் ஓப்பன் ஐ மெடிடேஷன். க்ளோஸ் ஐ மெடிடேஷனில் ஸ்ட்ரெயின் கம்மி. ஓப்பன் ஐ மெடிடேஷனில் இப்படியே பார்த்துன்னு உட்காந்துக்கணும். அதனால் ரொம்ப நாளாக ஆகும் உனக்கு அது இந்த கண்ணு அந்த இமைக்காமல் இருக்கிறது அப்படியே பார்க்கறதுங்கிறது. ஒரு லெவலுக்கு மேலே வி கால் இட் சாயா புருஷ லட்சணம். உன்னுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, இப்போ நீ எதிரில் உட்காந்து இருக்க, ஆனால் கண்ணாடியில் தெரிய போகிறது நீ எந்த ஒரு தெய்வ வடிவத்தை யாசித்து கொண்டிருக்கிறாயோ அது கண்ணாடியில் தெரியும், நீ தெரிய மாட்ட. இது வள்ளலாருடைய டெக்னிக். ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்கார், அவரும் இதுதான் பண்ணுறார். அவர் ஒரு குகை வச்சுருக்காரு. அவர் தங்குற ரூமுக்கு கீழே அங்கே ஒரு கண்ணாடியும் ஒரு விளக்கு ஒரு வேல் தான் வச்சுருப்பார். அவரும் வெடிகால முதல்ல போய் அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருகர் ஒரிஜினல் முருகர் இருக்கார் இல்லையா, அந்த இடத்துல அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அவர் தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறார். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிலைகள்.
இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும். ஸோ வென் யூ ரியலி அச்சீவ்டு சம்திங், அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய வேலை இல்லை. இப்போது நீ எதை நினைக்கிறியோ அது உனக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே பண்ணின்னு இருப்பாங்களா? நீ வந்து ஏபிசிடி படித்த 1 to 10 படித்த, திருப்பி நீ வயசான காலத்துலேயும் ஏபிசிடி சொல்லிக்கிட்டா இருப்ப, 1 to 10 சொல்லிக்கிட்டா இருப்ப. அதனால் யார் அச்சீவ் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த படிநிலைகள் தேவையில்லை. வென் யூ ஆர் அ சைல்டு, உனக்கு நடவண்டி வேணும், ஒரு கராலர் வச்சுக்கிட்டு நீ போகணும். இப்போ நீ கராலர் எடுத்துன்னு போனால் எல்லோரும் கல் எடுத்து அடிப்பாங்க உன்னை. அந்த மாதிரி இது எல்லாமே ப்ராக்டிஸஸ் தானே தவிர எண்ட் ரிசல்ட் அது கிடையாது. எண்ட் ரிசல்ட் வர்ற போது வெளியே இருக்கிற எதுவுமே உனக்கு தேவைப்படாது. உனக்குள்ளேயே வந்து அந்த ஜோதியை உன்னால் தரிசிக்க முடியும். அந்த மாதிரி உயர்நிலை அனுபவங்கள் வந்துடும். கனவுலும் நனவுலும் எல்லா நேரத்துலையுமே அந்த எண்ணங்கள், சுவாச நிஸ்வாசம்ங்கிறாங்க, உள்காற்று மூச்சு வெளிக்காற்று, இதில் எல்லாமே நம்முடைய மந்திரங்கள், நம்முடைய டெக்னிக் ஆஃப் வாசனா அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தாங்க. அவருடைய குருக்கிட்ட அவர் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் மந்திரம் வாங்கினார். அது எப்போ பார் சொல்லிக்கிட்டே இருப்பார். அது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் வாய் திறந்தெல்லாம் சொல்ல மாட்டார்ல, இந்த கையில் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பார். அது இட்ஸ் அ ப்ராக்டிஸ். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இப்போ யாராவது அவர்கிட்ட ஒரு ப்ராப்ளத்துக்கு போகிறாங்கன்னு வை, சித்தர் அப்படின்வார். எதிரில் உட்கார சொல்லிவிட்டு உனக்கு சங்கல்பம் பண்ணுவார், 108 ஜபம். அதாவது உனக்கு ஏதோ கடை, இன்னொருத்தர்கிட்ட நிறைய துட்டுக்குது. அப்போ உனக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கறதுனால அவருக்கு ஒன்றும் குறையாதுல்ல. அது மாதிரி இவங்கெல்லாம் கோடிக்கணக்கான ஜபம் பண்ணிட்டாங்க. 13 கோடி ஜபம் பண்ணால் ராம தரிசனம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஏன்னா 40-45 வருஷம் திருவண்ணாமலை சுடுகாட்டில் இங்கே அழிஞ்சு சாதகம் முடிஞ்சிடுச்சு அது. அதனால் என்ன பண்ணுறாரு, யாராவது போனால் அவங்கள எதிரில் உட்கார சொல்லிவிட்டு இவர் மனசுக்குள்ளே இவனுக்காக நான் 108 பண்ணுறேன், இவனுக்காக 500 பண்ணுறேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு ஒன்று இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். இந்த கையில் ஓடிக்கிட்டே இருக்கும். இது அவருடைய டெக்னிக். இப்படி ஒவ்வொரு மகானும் அவனுக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சுன்னு இருக்கான். அது அதனுடைய போக்கில் அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஒரே மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் கடைப்பிடிப்பது இல்லை. அவங்களுக்கு எது பழகிச்சோ எது சூட்டாச்சோ அதெல்லாம். இப்போது நான் வந்து எல்லா கடவுளையும் இந்த ஒளி வடிவத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சித்தி. அதனால் இதெல்லாம் காட்ட முடியுது. இந்த கடவுள் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டிடுறோம். இது எப்படி காட்டுறோம்? இந்த கேமராவில் தான் காட்டுறேன் நான். இந்த கேமராவில் நம்ம காட்டுறோம். லைட்டெல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த இடத்துல எனக்கு இருக்கிற இந்த ப்ளூ லைட்டை வச்சுக்கிட்டு நான் இந்த கேமராவில் காட்டுறேன். எப்படி கேமராவில் ஃப்ளாஷ் இருந்தாக்கா இருட்டில் உட்காந்துக்கிற ஆள் வருவான் இல்லையா, அந்த மாதிரி நான் காட்டுறேன். ரத்தனகிரி சாமி சொல்லுவார், எனக்கு இந்த அனுபவம் இல்லை, எனக்கு வேறு மாதிரி அனுபவம். அவருடைய வேறு மாதிரி அனுபவம் வள்ளலாருக்கு கிடைச்ச மாதிரி தான். விளக்கு கண்ணாடி அது முன்னால் உட்காந்து பண்ணுறது. நான் இந்த விளக்கு கண்ணாடி இதெல்லாம் ஒன்றுமே பண்ணதில்லை. எனக்கு 1984 2 மந்திரம் கிடச்சிது. நான் வந்து மந்திராலயம் பரமாச்சாரியார் கர்னூலில் இருந்தார், அவரெல்லாம் பார்த்துட்டு நேராக மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். அண்டு இதுக்கு பக்கத்தில் பாலக்காடு பக்கத்தில் கொடுவாயூர்னு ஒரு ஆள், அங்கே நொச்சூர் சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். காரை சித்தர் ஒரு பிள்ளையாரை பரிசை பண்ணி அந்த பிள்ளையார் தும்பிக்கையை எடுத்தால் காதை ஆட்டினா தான் அந்த கோயில் திறப்பாங்க மூடுவாங்க. அந்த மாதிரி அங்கேருந்து எனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு. இந்த மாதிரி என்கிட்ட இந்த அகஸ்தியர் எழுதின ஓலை இருக்குது, அதில் உங்களை பற்றி வருது. நான் என் செலவில் உங்களை இங்கே கூப்பிட்டு ஷாமலா கனக சங்கர்ஷினி என்ற மகா மந்திரத்தில் 48 எழுத்தாது, நான் என் செலவில் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு வந்திருக்கு, உங்களால் வர முடியுமான்னாரு. நான் ஃபஸ்ட்டு கர்னூல் போனேன், அங்கேருந்து மந்திராலயம் போனேன், அங்கேருந்து அகோபிலம் போனேன், நேராக மெட்ராஸ் வந்தோடனே இந்த லெட்ரு வருது. இங்கேருந்து நேராக நொச்சூருக்கு போனேன். நான் குருவாயூர் போயிட்டு நொச்சூருக்கு போனேன். இப்போ அவர் அபிஷேகம்லாம் பண்ணார். எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். ஷாமலான்னா கருத்த நிறமுள்ள காளின்னு அர்த்தம். நான் அதே பிராட்வே ஏரியாவில் தான் நான் 1968 இருக்கேன். ஆனால் நான் காளிகாம்பல் கோயிலுக்கு போனதில்லை. அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. சியாமலா அப்படின்னா கருத்த நிறமுள்ள காளின்னு அர்த்தம். சிவசங்கர் பாபாவுடைய ஆத்மா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தபோது காளி பூஜை பண்ணியிருக்கு. அப்போ நம்முடைய அந்த தவம் காளிக்கிட்ட ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால் நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம், காளிகாம்பல் கோயிலுக்கு போகிறோம். அண்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் ராகவேந்தருடைய தரிசனம் கிடச்சிது. ஏன்னா அங்கே போயிட்டு வந்தோம், இதெல்லாம் சீக்வன்ஸு. அதுக்கப்புறம் 1984 ஜனவரி 26 ரத்னகிரியில் இந்த அபிஷேகம் நடக்கிற போது நான் அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை.
அப்போ சாமி என்னையே பார்த்தாரு. இந்த மாத இறுதிக்குள் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் உன் வாழ்க்கையில் நிகழும், அருளாசிகள் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. அது இப்போ கூட நான் ஏதோ பிஸ்னஸ் பற்றி தான் சொல்கிறார் போலகுன்னு வந்துட்டு அண்ணா நகரில் படுத்துன்னு இருக்கேன். அப்போ ராகவேந்திரர் வந்தார். வந்து உன் பந்தை பாடுறா அப்படின்னாரு. நானும் ராகவேந்தரும் நிற்கிறோம். என் உடம்பு இறந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு நாகம் வெளியேறி பழனி தண்டபாணிக்கு இடது பக்கத்தில் போய் நிற்கிது. தலையிலேருந்து கால் வரைக்கும் அது தங்கமயமான ஒரு ரிஷி இல்லை சித்தர் மாதிரி மாறி போகுது. அது பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்னுது. அஷ்டமா சித்திகளே 8 ரூபான்றது சித்தர் பாஷையில். 11 பௌர்ணமிக்குள்ளேன்னா 11 மந்த்ஸ்க்குள்ளே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்போ எனக்கு 2 மந்திரம் கொடுத்தார். ஒரு மந்திரம் சடாட்சரம் முருகந்து, இன்னொன்று அஷ்டாட்சரம் பெருமாள். இந்த 2 மந்திரம் அன்றைக்கி தான் எனக்கு கிடைச்சது, January 26, 1984. அதுக்கப்புறம் ஐ வாஸ் இன் எக்ஸ்ட்ரெசிக் மூடு. சிங்கம் மாதிரி கத்துவேன், உழுவேன், அந்த மாதிரி எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போச்சு. ஒரு ஜுவல்னா பையை பிடிச்சின்னுட்டு காடு மூடுன்னு எல்லாம் சுற்றி ஒரு 4.5 வருஷ காலம் சாதனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் எங்கெல்லாம் போவேன், என்னெல்லாம் பண்ணுவேன், ஒன்றுமே இருக்காது. சட்டை போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், ஒரே ஒரு வேஷ்டி இருக்கும். ஒரு ஐயப்ப சாமி பேக்கில் அதில் வந்து இன்னொரு வேஷ்டி, ஒரு கோபால் பல்படி, ஒரு துண்டு, இவ்வளோ தான் நம்ம பிலாங்கிங்க. எங்கெங்கெல்லாம் போகணுமோ என்னெல்லாம் பண்ணணுமோ ஒரு பெரிய வாசனைகள்லாம் வைத்துக்கொண்டு அந்த நிலைகளுக்கு நாம் போக ஆரம்பித்தோம். அப்போது இந்த சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் ஒரு பெரிய மகான் புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள் அப்படின்வாங்க. அவருடைய குரு ஜட்ஜி பிரம்மேந்திர சுவாமிகள், சேந்தமங்கலம் சுவாமிகள், இவங்கெல்லாம் அவதூதர்கள். இவருக்கு குருவே சொன்னார், நீ காவி கட்டிக்கலான்ட்டு. ஸோ பெரிய நிலை வருது. இப்போ எனக்கு வந்துச்சு, நீ மகேந்திரகிரி போகிறதுக்கு முன்னால் துர்கை 18 கையோட பூரண பிரதிஷ்டை ஆகியிருக்கிற அந்த இடத்துக்கு போய் துர்கையை பார்த்துட்டு போ, காட்டில் உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னாங்க. அதனால நான் அவரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் மகேந்திரிலாம் போகிறதுக்கு முன்னாடி. அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு காயத்ரியுடைய தரிசனம் கிடச்சிது. நான் சபரிமலையில் அங்கே மூலஸ்தானத்துக்கு எதிரில் இந்த நம்பூதிரிங்கெல்லாம் கணபதி ஹோமம் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நானே கற்றுக்கிட்டு நானே கணபதி ஹோமம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது அந்த கணபதி ஹோமம் பண்ணிகிட்ருக்கேன். 48 நாள் ஆச்சு. அப்புறம் தான் அவர்கிட்ட போனேன், சாந்தான சாமிகிட்ட. நான் உள்ள நுழையிறச்சியே அவர் சொல்கிறாரு, காயத்ரி மகாமந்திரமாக்கும் அப்படின்னாரு. நான் எதுவுமே சொல்ல அவர்கிட்ட. ஏன்னா அந்த காயத்ரி மந்திரத்துக்கு தேவத்தை யார்? விஸ்வாமித்திரர் அவர் தான். விஸ்வாமித்திராக இருந்தவர் தான் சாந்தான சாமி. வசிஷ்டராக இருந்தவர் தான் குருஜி சுந்தரராமன். ராமாயண காலத்தில் ராவணனாக இருந்தவர் தான் லாடசங்கிலி சீங்குழல் பொன்னையா சாமிங்கிறவர். ராமாயண காலத்தில் சபரியாக இருந்தவங்க தான் கிருஷ்ணவேணி அம்மா. இந்த மாதிரி எல்லோரும் உலகத்தில் வராங்க. அதனால் அவர் எனக்கு கனெக்டடாக இருக்குது. அதனால் காயத்ரி மகாமந்திரமாக்கும் அப்படின்னாரு. கணேஷா, அவர்கிட்ட ஒரு ஐயர் இருக்கார், அவர் பேர் கணேசன். சின்ன பையனாக இருந்தபோது அவர்கிட்ட இருந்திருக்காரு. நம்ம திருப்போரூர் கோயில் குருக்களுடைய பொண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. என்னடா மந்திரம் சொல்கிறாய், கொஞ்சம் ஸ்பஷ்டமாக சொல்லுடா அப்படின்னாரு. இது அடுத்த வார்த்தை. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் மகாராணியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் இருக்க, எதுக்காக இந்த சேனாதிபதியை கட்டின்ற அழுவுரையில் அப்படின்னாரு. மகாராணின்னா பராசக்தி, அவளே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற ஹைட்டில் நீங்கள் இருக்கீங்கோ. சேனாதிபதினா முருகர், ஏன் இவனை கட்டின்னு இருக்கீங்கோ அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அம்பாள் உபாசனைக்கு போங்கோ அப்படின்னு அர்த்தம். நான் அதை வந்து மரியாதை உண்டு எல்லா மகான்கள்கிட்டையும். ஆனால் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறதுங்கிறது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்களுடைய பద్ధதிகளில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏக தெய்வ உபாசனைக்கு போகணும். எனக்கு அந்த மாதிரி இல்லை. என் ஜாதகம் வந்து விசித்திரமான ஜாதகம். என் ஜாதகத்தில் 10ல் குரு சுக்கிரன், 2 குருவும் போட்டுன்னு இருக்காங்க. 11ல் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் 4 கிரகம். அதனால் எல்லா தெய்வ வடிவங்கள் மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு இந்த இது கிடையாது, இது பிடிக்கும் இது பிடிக்காது அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் அவர் சொன்னது நான் கேட்கல. பட் எனக்கு அந்த எல்லா அனுகிரகமும் பின்னாளில் என்னுடைய தவத்தினாலேயே நான் அடைந்து விட்டேன். நான் ரசனைகளில் இருக்கேன். அப்போ சாமியை பார்க்க வர்றவங்க நான் அவர்கிட்ட க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு இவர் யாருன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நான் இந்த கோயில் நாய், சாமி ஏதோ போடுவார், அதை சாப்பிட்டு இங்கே தான் சுற்றிக்கின்னு இருப்பேன் அப்படின்வேன். சாமி இல்லை, இவன் என் ஆத்மா, ஊழ்வலி அன்பு நெஞ்சம். இவன் என்னுடைய ஆத்மானா முருகர், இவனும் நானும் ஒன்று தான். ஊழ்வலின்னா விதிவசத்தால் எங்கள் 2 பேருக்கும் இந்த லவ் இருக்குது இந்த பிறவியில் அப்படின்னு அர்த்தம். இப்படி நான் எவ்வளோ மகான்களை பார்த்துருக்கேன். வடநாட்டிலையும் பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கேன், உள்நாட்டிலையும் பார்த்துருக்கேன், வெளிநாட்டிலையும் பார்த்துருக்கேன். நம்ம எல்லாரையும் அக்செப்ட் பண்ணுறோம். இப்போது உலகத்தில் சாமி கும்பிடுறதுக்குன்றதுக்கு ஏதோ ஒரு தலையெழுத்து இருக்கும்.
இல்லைன்னா அவன் சாராயம் குடிச்சிட்டு நடுரோட்டில் விழுந்து கிடப்பான். அப்போ ஒரு சாமியை கும்பிடணுங்கிறது கூட ஒரு கிரேஸ் தான். அவங்க அந்த கடவுளை கும்பிட்றதுக்கே ஒரு தலையெழுத்து இருக்கணும், ஜாதகத்தில் ஏதோ ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கணும், இல்லைன்னா சாமியெல்லாம் கும்பிட மாட்டானுங்க. அதனால் யாராக இருந்தாலும் பக்தர்களுக்கு மதிப்பு கொடுக்கு. யார் பெரியவங்க யார் சின்னவங்க. பெரியோர் என வியத்தலும் இளமே பொன்னானூர். நம்மளோட பெரியவங்கன்னு யாரை பார்த்து நீ மெரசலாக வேணாம். சிறியோர் என முடிஞ்சலும் இல்லவே. நம்மளோட சின்னவங்க நீ யாரையும் இன்சல்ட் பண்ண வேணாம், ஹியூமிலியேட் பண்ண வேணாம். பேரூராற்றும் படுவும் புனை போல் அந்த காட்சியை தெரிவித்தணும். ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த கட்டை அதோடு போயினே இருக்குமா. அந்த மாதிரி வாழ்க்கையில் வர்ற எல்லா அனுபவங்களையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு அப்படின்ட்டு. ஏதோ ஒரு பாட்டு கூட இருக்கும், அந்த வடநாட்டில் குஜராத்திங்கெல்லாம் பாடுவாங்க, காத்தே சாலோ. அதாவது கடவுளுடைய பேரை எடுத்துட்டு ஓதிக்கிட்டு நீ பாட்டிக்கு போயினே இரு அப்படின்னு ஒரு பாட்டு. नाम जपते चलो काम करते चलो, हर समय कृष्ण का ध्यान करते चलो, याद आएगी उनको कभी ना कभी, कृष्ण दर्शन तो देंगे कभी ना कभी, अच्युतं केशवं कृष्ण दामोदरं, रामनारायणं जानकी वल्लभं, कौन कहता है भगवान आते नहीं, तुम मीरा के जैसे बुलाते नहीं. Who said God is not coming? Like Meera, you should have dedication, then God will come to you also. As he came for Meera, he will come for you also. कौन कहता है भगवान खाते नहीं, बेर शबरी की जैसे खिलाते नहीं. கடவுள் சாப்பிட மாட்டாருன்னு உனக்கு யாரா சொன்னது? சபரி மாதிரி நீ அன்பா ஊட்ட தெரியல, அதனால தான் கடவுள் சாப்பிட்றது இல்லை. कौन कहता है भगवान सोते नहीं, माँ यशोदा के जैसे सुलाते नहीं. கடவுள் தூங்க மாட்டாருன்னு உனக்கு யார் சொன்னாங்க? யசோத கிருஷ்ணன் தாலாட்டி கொஞ்சி தூங்க வச்ச மாதிரி நீ கொஞ்சலை, அதனால தான் தூங்க மாட்டேன்றாரு. कौन कहता है भगवान नाचते नहीं, गोपियों की तरह तुम नचाते नहीं. கடவுள் டான்ஸ் ஆட மாட்டாருன்னு உனக்கு யார் சொன்னாங்க? பிருந்தாவனத்து கோபிகைகள் மாதிரி கடவுளை டான்ஸ் ஆட வைக்கிற வித்தை உனக்கு தெரியல. अच्युतं केशवं कृष्ण दामोदरं, रामनारायणं जानकी वल्लभम्. ஒரு நல்ல பாட்டு. கைலாச யாத்திரைக்கு வர்ற போது இந்த குஜராத்திங்கெல்லாம் இதை பாடுவாங்க. குஜராத்திஸ் நிறைய நல்ல பாட்டெல்லாம் பாடுவாங்க. எந்த ஒரு பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நர்சிங் மேத்தான்னு ஒருத்தர் குஜராத்தில் இருந்தார். அவர் வந்து பாடினது தான் வைஷ்ணவ ஜனத்தோ. யார் வைஷ்ணவன் அப்படின்னா இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அதை அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் கூட பண்ணாங்க. சொல்லுவோம் வைஷ்ணவன் யாருன்னு கேட்பீர்னு ஒரு பாட்டு இருக்குது. நர்சிங் மேத்தான் பேர். குஜராத்தில் அந்த பாட்டு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. கைலாச யாத்திரை வர்றவங்களில் நம்பர் 1 குரூப்பு குஜராத்திஸ் தான். அதுக்கப்புறம் பெங்காலிஸ், அதுக்கப்புறம் ஆந்திரா கர்நாடகா, அப்புறம் தமிழ்காரங்க. வைஷ்ணவ ஜனத்தோ இருக்கும். மகாத்மா காந்திக்கு பிடிச்ச பாட்டு இது. இதுவும் ரகுபதி ராகவ ராஜாராம் இல்லை. இந்த 2 பாட்டு காந்திக்கு ரொம்ப பிடிக்கணுவாங்க. ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு விதமான பக்தி கல்ட்டு இருந்த காலம். நம்ம நாட்டில் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இருந்தாங்க. அந்த மாதிரி பெங்காலில் இருந்தாங்க, மகாராஷ்டிராவில் இருந்தாங்க, குஜராத்தில் இருந்தாங்க.
ஸோ ஒவ்வொரு ஸ்டேட், கர்நாடகாவில் இருந்தாங்க, எல்லா ஸ்டேட்லேயும் மகான்கள் பெரிய அளவுக்கு இருந்தாங்க. அது ஒரு சர்க்கிள் மாதிரி வருது. ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மகான்கள் வராங்க. வர்க்காரிஸ்ன்னு பேர், மகாராஷ்டிராவில் இருந்தவங்கெல்லாம் எல்லாம் கான்சன்ட்ரேட்டட் நான் பாண்டுரங்கா. இப்படி ஒரு சைக்கிளில் இது வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையுமே பக்தர்கள், எல்லா இடத்துலையும் இது இருக்குது. அது ஒரு காலத்தில் நல்லா வருது, அதுக்கப்புறம் அப்படியே அமுங்கி போகுது. எவ்வளோ விஷயங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேயே நம்ம பெரியவங்கெல்லாம் எழுதி வச்ச பாட்டுக்கிட்டெல்லாம் கரையான் அடித்து போய் கிடந்தது. அது சாமிநாதையரும் கிவா ஜெகநாதன் தான் ஊராக மாட்டு வண்டி கட்டின்னு போய் அந்த பரனில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கிடைச்சதை அவங்க ரீப்ரிண்ட் பண்ணலைன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இப்படி பல வகைகள் உழைத்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா பிரிண்ட் மீடியம் கிடையாது, இந்த டேப்பு இதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் எல்லாம் ஓலையில் எழுதுவாங்க, அதனுடைய மரியாதை தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் எல்லோரும் படிக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைமாறுன்றாங்க இல்லையா, அவங்க படிப்பாங்க, பிராமின்ஸ் படிப்பாங்க. மற்ற கேஸ்ட்காரங்களுக்கெல்லாம் வேறு வேறு போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு. இப்போ முதலியாருன்றீங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேனை முதலியார்கள்னு பேர், சோல்ஜர்ஸ். அவங்கெல்லாம் சேனையில் முதல்ல நிற்கிறவங்க, அதனால் அவங்க பேர் முதலியார். அந்த முதலில் யார் அப்படின்னா முதலியார்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர். யாரும் பெரியவங்களும் யாரும் சின்னவங்க இல்லை, டிவிஷன் ஆஃப் லேபர் எல்லாம் பகுத்துக்கிட்டு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஸோ நிறைய காலங்கள் அப்படி தான். இப்போ ராகவேந்திரர் போயிட்டே இருக்கார் காட்டில். போகிறபோது ஒரு வெங்கண்ணான்னு ஒரு ஆடு மேய்க்கிற பையன், அவன் பிராமின் தான், ஆனால் அவனுக்கு எழுத படிக்க தெரியாது. உனக்கு எப்பயாவது ஒரு ஹெல்ப் வேணுன்னா என்னை நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது அந்த நிஜாம் குதிரை மேலே போயிட்டுருக்கான். அவனுக்கு டெல்லி பாதுஷா கிட்டேருந்து ஒரு ஓலை வருது. அவன் சொல்கிறான், இவன் தான் படிச்சிருப்பான் பாலுன்னு. அவனை கூப்பிட்டு படிக்க சொல்கிறாங்க. அவனுக்கு படிக்கவே தெரியாது. படிக்கலைன்னாக்கா அவன் சுல்தான் இவனை கழுத்தை வெட்டி விடுவான். அதனால் ராகவேந்திரான்னு நினைக்கிறான். அப்போ இவன் கண்ணுக்கு தெரியுது, அதில் டெல்லி பாதுஷா இவருக்கு இது கொடுத்துருக்கான், இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் லேண்டெல்லாம் கொடுத்துருக்கான் இவனுடைய அந்த இதை மெச்சி. அப்போது நீ நல்ல எனக்கு நியூஸ் சொன்ன, நீ தான் என் திவான் அணியிறான். எழுதவே படிக்காத தெரியாத ஒரு வெங்கண்ணா திவான் ஆயிடுறான். ஏன் அந்த மாதிரி? பின்னால் ராகவேந்தர் போகிற போது மந்திராலயத்துக்கு போகிறார். அதோனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கு இல்லையா மந்திராலயம், அங்கே. அப்போ அந்த பாதுஷா இருக்கான் இல்லையா, அவங்ககிட்ட இவர் திவானாக இருக்கார். ஸோ அந்த இன்ட்ரொடக்ஷனில் அந்த திவான் கேட்குறான், உங்களுக்கு என்ன வேணும்? நான் சமாதி ஆக போகிறேன், எனக்கு இந்த இடம் வேணும். சொல்கிறான், இந்த இடம் நல்லா இருக்காது, வறண்ட பூமி, நான் உனக்கு நல்ல கோதாவரி நதிக்கரையில் சூப்பர் இடம் கொடுக்குறேன். இல்லை, எனக்கு இந்த இடம் தான் வேணும். எதுக்கு யாகனார்? இந்த இடத்துல பிரகலாதன்னா நான் இருந்தேன், அப்போது அங்கே யாகம் வளர்த்துருக்கேன், அந்த எனர்ஜி இங்கே இருக்குது, அதனால் இங்கே தான் இருக்கணும். சரி. இப்போ மந்திராவில் இருக்கிற இடம் பிரகலாதன் யாகம் பண்ண இடமும், அதுக்கு பக்கத்தில் ஒரு கல் இருக்குது. இதை தான் எனக்கு நீங்கள் துளசி மாடம் பண்ணுவோன்றார். எதுக்காக துளசி மாடம் இதில் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறாரு, ராமர் வனவாசம் போன போது இந்த கல் மேலே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தார், அதனால் இந்த கல்லில் ஒரு மகத்துவம் இருக்கு. மச்ச கூர்ம வராக நரசிம்ம அவதாரத்தில் வந்தவன் பிரகலாதன். பிரகலாதனுக்கு அப்புறம் இவர் குள்ள பையன் வாமனன்லாம் அதுக்கு பின்னால் வந்தது ராம அவதாரம். இப்போ 4வது அவதாரத்தில் வந்தவன் 7வது அவதாரத்தில் வந்த ராமர் எந்த கல் மேலே உட்காந்துதான் சொல்கிறான் இல்லையா, இதுதான் ஆன்மீகம்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி துளசி பிருந்தாவனம் இருக்குன்னா அதுக்கு காரணம் இதுதான். இல்லைன்னா இங்கே புவனகிரின்னு ஒரு இடங்க சிதம்பரம் பக்கத்தில், அங்கே தான் அவர் பிறந்தார். ஒரு சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் ரொம்ப ஏழையாக இருந்தார். அவங்க அப்பா செத்து போயிட்டார். அதனால் அவங்க அக்கா புருஷன்தான் அவரை அனுப்பிச்சார், கும்பகோணத்துக்கு படிக்கிறதுக்கு அனுப்பிச்சார். கல்யாணம் ஆயிருந்த அந்த காலத்தில் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. அங்கே கும்பகோணம் மடாதிபதி ஏதோ ஒன்று எழுத சொல்கிறாரு. இவர் எழுதிட்டு ராத்திரி அப்படியே தூங்கின்னு இருக்கார். அவர் வாக்கிங் போகிற போது பார்த்தா அந்த பையன் எழுதி வச்சது அங்கே இருக்குது. இவர் அந்த பெட்ஷீட் எடுத்து அவன் மேலே போத்துறாரு, அந்த அளவுக்கு சிரத்தையாக எழுதியிருக்கான்னு. பின்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய், நீ மடாதிபதி ஆகிடணும் எனக்கு பின்னால் அப்படிங்கிறாரு. இவன் சொல்கிறான், இல்லை எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தை இருக்குது, நான் இப்படி எல்லாத்தையும் விட்டு வர முடியணும். அப்போ அவருக்கு சரஸ்வதி இவங்க தரிசனம் கொடுத்து, நீ ஒத்துக்கோ பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. இவர் மடாதிபதி ஆயிடுறாரு. ஆன உடனே அந்த அம்மா நம்ம வீட்டுக்காரர் சாமியாகி போயிட்டாருன்றதுனால கிணத்துல சூசைட் பண்ணி செத்து போகிறான். அவள் பேர் சரஸ்வதி. கிணத்துல செத்து போகிறான். அண்டு பேயா சுற்றின்னுங்கிறான். இவருக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் மந்திர ஜபம் பண்ணி அந்த தண்ணி எடுத்து அந்த பேய் மேலே தெளித்து அதுக்கு அந்த பிரேத சரீரத்திலேருந்து முக்தி கொடுக்குறாரு. அப்போ இவருக்கு சொல்கிறாங்க, நீ பண்ண தப்பு, யாராவது சூசைட் பண்ணி செத்தாங்கன்னா அதனுடைய அனுபவங்களை அவங்க அனுபவிச்சே ஆகணும்,
நீ ஏன் அதுக்கு வந்து ரிலீஃப் பண்ண தப்பு. அதனால் இனிமேல் உன் சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் வர்றவங்கெல்லாம் வருஷத்தில் ஒரு நாள் ஒரு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணி ஒரு புடவையை யாருக்காவது தானம் கொடுத்தா தான் நீ பண்ண பாவம் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கும் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி சூசைடுன்றது தப்பு அப்படிங்கிறது ராகவேந்தர் லைஃப்லேயே அவங்க மனைவி மூலமாக உணர வச்சுருக்காங்க. ஏன்னா 12 நாள் சிதறிவிடும். எப்போ ஒரு ஆளை மடாதிபதியாக மாற்றுறாங்களோ அப்போ அந்த குடும்பத்துக்கு அந்த மடத்துலேருந்தே வசதிகள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கூட தெரியாமையோ ஒரு மடத்தை நடத்துகிறாங்க, யாராருக்கோ பண்ணுறாங்க. ஒரு மடாதிபதியினுடைய குடும்பத்துக்கு பண்ணாமையாக இருப்பாங்க. இப்போ ஜெயேந்திரர் வந்தார், விஜயேந்தர் வந்தார், அவங்க குடும்பத்துக்கெல்லாம் மடத்துலேருந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க. எல்லாம் அந்த மாதிரி தான். அந்த பொண்ணு அவசரப்படாமல் இருந்திருந்தால் மடத்துலேருந்து அவளுக்கும் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. இப்படி உலகம் பூராவும் ஆன்மீகம் என்பது வேறு மாதிரியான பேட்டர்னில் இருந்த காலம் மாறிடுச்சு. இப்போ வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி இந்த மாதிரிலாம் சிஸ்டம்ஸ் எல்லாம் கிடையாது. காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார். அவர் ஜெயேந்திரரை இது பண்ணார். இந்த ஆன்மீக பாதையில் குரு சிஷ்யன்ன்றது ஒரு அப்பா பிள்ளை மாதிரி பரம்பரை தான். இது ஒரு மடாதிபதி சன்னியாசி. ஆனாலே அவங்க இன்னொரு சன்னியாசி எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஆத்மாவில் விட்டுக்கூற தோட்டக்கூறு இருக்கும். அதை விட நல்ல சிஷ்யங்க உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்கள தான் தேர்ந்தெடுத்து ஆகணும். ஏன்னா அது கனெக்ஷனில் வர்றது அது. ஸோ அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? ஒரு வேத பாடசாலை இருக்கும். அதில் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டிருப்பாங்க. அந்த பசங்களில் யார் ரொம்ப சூட்டிக்காக இருக்காங்கன்னு பார்த்து அந்த ஜாதகத்தை 2-3 பேர் எடுத்து பார்ப்பாங்க. யாருக்கு அதில் சன்னியாசி யோகம் இருக்கோ அவங்கள கூப்பிட்டு பெரிய மடாதிபதி இவரை சின்ன மடாதிபதியாக ஆக்கிடுவார். பெரியவர் பெரியவர் உருவாக்கார். எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். இப்போ நரசிம்ம பாரதின்னு ஒருத்தர் இருந்தார் சிருங்கேரியில். மகாஞானி அவர். கைலாசத்தில் சிவனையே பார்த்தவர் அவர். தவமுடையா இருக்கேயாம். தவம் பண்ணால் தான் உயர்ந்த நிலைகள் ஆட முடியும். இல்லைன்னா யூ வில் பி எ புக்கிஷ், ஒரு பண்டிட், அவ்வளோதான் நீ இருப்பேன். நம்ம வேலையை நம்ம செஞ்சிருக்கோம். சின்ன குழந்தைகளெல்லாம் வச்சு என் வேலையை ஜம்முன்னு முடிச்சிருந்தோம் இல்லையா. எல்லாருக்கும் வேதெல்லாம் கூட கற்றுக் கொடுத்தோம். மாமா சார் இருந்தார், கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் சரசேனங்கார் நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். நிறைய இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி சில்ட்ரன் எல்லாம் படித்தாங்க அந்த காலத்தில். இப்போ எல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அங்கே போய் எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இருக்கிற பசங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதோ டான்ஸ் கற்றுக்குறாங்க, பாடுறாங்க, இல்லை கொஞ்சம் வேதம் கற்றுக்குறாங்க, எதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் அவர் ஓன் டெசிஷன். இப்படி தான் இந்த அமைப்பை நடத்தணுன்ட்டு ஒன்றும் கிடையாது. மடங்களுக்கு ரூல்ஸ் உண்டு. இப்போ எங்களை மாதிரி ஒரு ஃப்ரீலான்ஸாக வந்தவங்க ஆன்மீகத்துக்கு இருக்காங்க இல்லையா, எங்களுக்கு எந்த ரூல்ஸும் இல்லை. நாங்கள் எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேஷன் வச்சுருப்போம். இப்போ நமக்கு என்ன கம்மி, அழகாக தானே வச்சுருக்கோம். மற்ற எல்லாம் இருளோடி கிடக்குது எல்லா இடம் இல்லையா. ஒரே ஒரு பஜனை மடம் மாதிரி இருக்கும். அதை விட மோசமாக தான் இருக்குது நிறைய மடங்கள். ஸோ அதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுற போது நம்ம சூப்பராக வச்சுருக்கோம். இவ்வளோ மரம், மெயின்டெனன்ஸு, பூஜை, பாட்டு, யாகங்கள், 3 இடத்துல யாகம் நடக்குது டெய்லி. இந்த இடத்துல எல்லாமே பிரமாதமாக தான் நம்ம நடத்தின்னு இருக்கோம். இத்தனைக்கும் சம்பளத்துக்கு ஆளே கிடையாது. இத்தனைக்கும் யார் தெய்வம் நமக்கு தேவையில்லை. யாருக்கிட்டையும் நம்ம வந்து டொனேஷனு, பிச்சை இதெல்லாம் எடுக்கிறதே கிடையாது இல்லையா. வி ஆர் ஸோ வெல் ஆஃப் ப்ராஸ்பரஸ்லி. அதனால் நமக்கு எதுவும் தேவைப்படுறதில்லை. அப்போது என்னுடைய டெக்னிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. என்னுடைய டெக்னிக் என்ன டெக்னிக்? ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உங்கள்கிட்ட நான் காசு கேட்டுறேன்னா நீ படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். அதில் சர்ப்ளஸாக உனக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு தேவைப்படும். இது எனக்கு தேவையே இல்லைங்கிற போது என்ன ஆகுது? ஹியூமன் ரிசோர்ஸ். இப்போ சின்ன குழந்தைங்க இருக்காங்க, இவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறதுலையும், கை கழுவு தண்ணி கொடுக்குறதுலையும், ரெசிப்ளேட் வாங்குறதுலையும் என்ன நஷ்டம் ஆகிடுது? சாமிநாதன் பேங்க்கில் ரிட்டையர்டு, அவன் பூஜை பண்ணால் அவனுக்கு என்ன நஷ்டம் வந்துட்டு போகுது இல்லையா. ஸோ இட்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ ரெண்டே தான் என்னுடைய ட்ரம் கார்டு. ஒன்று ஹியூமனிடேரியன் வேல்யூஸ், மனித நேயம். இன்னொன்று ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனித வளம். இந்த ரெண்டும் வச்சு நான் அழகாக என்னுடைய வேலையை செஞ்சுட்டே போகிறேன். அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு தானே இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஜாலியாக இருக்குது. அண்ட் ஐ மேனேஜ் என்னுடைய வழிமுறைகளை எந்த காலத்துலேயும் நல்லா பண்ணிட்டேன். எனக்கு என்ன பணமே தேவைப்படுறதில்ல, ஜாலியாக தான் உட்காந்துக்கிறேன் இல்லையா. எதாவது தேவையா? நான் உங்கள்கிட்ட எப்போயாவது நாளைக்கு காத்தால கூழ் ஊற்றணும், 4 நாள் கொடுக்குறியான்னு கேட்க வேண்டிய அவசியத்தில் நான் இல்லை, எப்பயுமே தேவைப்படுறதில்லை. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறோம்? நோட்டீஸ் அடிச்சேன்னா ஊராக போய் வசூல் பண்ணேன்னா நான் கூழ் ஊற்றுற மாதிரியா தாக்குன்னு சொல்லி. இது நம்மக்கிட்ட பவர் இருக்கணும். பகம்னு பேர் அதுக்கு. பகவான்னா பகம் இருக்கிற ஆள்னு அர்த்தம். பகம்னா என்ன? எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஆள்னு அர்த்தம். இப்போ எனக்கு எங்கேருந்து ஐ டுக் ஓவர் திஸ் ஆன்மீகம்? ராகவேந்தர்கிட்ட இருந்தேன். ராகவேந்தர் யார்?
நமதாம் காமதேனவே பஜதாம் கல்ப விருஷாய நம அப்படின்னு சொன்னால் அவர் காமதேனு மாதிரி எல்லாத்தையும் கொடுப்பாரு. யார் பஜிக்கிறார்களோ அவர்களுக்கு கற்பக மரம் போல் நல்லது செய்வார். அப்போ 700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டு போன ராகவந்தரே காமதேனு கற்பக வருஷன்னா அங்கேருந்து டேக் ஓவர் பண்ணிட்டு அவரை விட ஓரளவு உலகம் சுற்றி நிறைய அனுபவங்களை எல்லாம் பண்ணியிருக்கிற ஒரு ஆள் அதை விட ப்ராஸ்பரஸாக தானே இருக்கணும் இல்லையா? அவரே அப்படி இருந்தாருன்னா 700 வருஷத்துக்கு பின்னால் வந்திருக்கிறேன் நான். அப்போ என்னோடய ஒர்க் லெவல், மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எல்லாமே ஜாஸ்தி தானே இருக்கும், அனுபவங்கள் இல்லையா, அனுபவங்கள். அதனால் நம்ம ஆர்கனைசேஷன் இப்படி தான் இருக்கும், இதோட நல்லாவே இருக்கும். இப்போத்துக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பேண்ட். இது ஒரு நன்றி இல்லாத உலகம். அதனால் கொரோனா வந்தபோது ஆஸ்பத்திரி மூட்டேன். இல்லைன்னா ஆஸ்பத்திரி நடத்துறதுல எனக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. எல்லா வசதிகளோடும் நல்லா தான் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மை thinkings are different and I am just waiting to do ultimate good for people who trusted me. So just wait and see how I operate my work further. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.